நபிக்குன்னா சல்லி அலா நபி முஹம்மது நபி மீது ஸலவாத்து சொல்ல அப்படின்னா அவன் கோபத்தை அடக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான் சல்லி அலா நபி. கண்ணை மூடி அப்படியே உட்காந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அப்படியே ஈமானிய நினைப்பு வருது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வோட நினைப்பு ஸலவாத்து சொல்கிறோம். அல்லாஹ்வோட ஏற்பாடு அல்லாஹ் கதர் பொறுமை பொறுமை ஹலாஸ் போ அப்படின்றோம். அது வாரத்துக்கு ஒரு தக்குவா இருக்கணுங்க. அது வாரத்துக்கு தக்குவா இருக்கணும். அந்த இறை அச்சம் குறைஞ்சா தான் அந்த வார்த்தை சொல்லுவான். எந்த வார்த்தை சொல்லுவான்? நமக்கும் அவனே கோபம் வந்தால் கடவுளே வந்து நின்றாலும் வெட்டி தாண்டுவான். அப்போ அல்லாட அச்சம் அவனுக்கு இருக்கு. அந்த வார்த்தை சொல்கிறான். இந்த வார்த்தை சொல்கிறவனுக்கு அல்லாட அச்சம் இருக்கிறான். அல்லாண்டா நடுங்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அப்படின்னு ஒல்லாஹி என்ன நின்றுணும். அதுக்கு மேலே இல்லை. அது அந்த நோன்பு தான் தரும். அது அந்த நோன்பு தரணும். அப்போ பாருங்க, அப்போ ஒல் காலுமீனல் கைல் கோபத்தை அப்படியே மெண்டு விழுங்கிடுவாங்க. அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாவை எப்போவுமே பயந்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். அல்லாட எழுத்து தானே நடக்குது. அல்லாட எழுத்து பிரகாரம் தானே இது நடந்திருக்குது. ஹலாஸ் முடிஞ்சு அவ்வளோ. நம்மகிட்ட இருந்து ஏமாத்திட்டான். கோடியை சொல்லிட்டான். 1 கோடி ரூபா வச்சு கூட்டிட்டான்னு வைங்க. ப்ரூஃபே இல்லை. நீ வேண்டிய நீதியை செய்யுங்கிறான். 1 கோடி ரூபாங்க ரோட்டுக்கு வந்துட்டோம். தரவே தரமாட்டான். என்ன அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் தீர்ப்பு தருவான். மறுமையில் இது கிடைக்கும். போட என்ன இதுக்கெல்லாம் சூசைட் பண்ண மாட்டேன்னா? இதுக்கெல்லாம் சூசைட் பண்ணுவேண்ணா? நீ 1 கோடி ரூபா எடுத்தோடு நான் சூசைட் பண்ணுறேன். போட இதெல்லாம் திரும்பி கிடைக்கும் எனக்கு. ஸ்ரீலங்காவில் ஒரு சிங்கள பகுதியில் 5000 ரூபா காசு ஒரு ஐயா மாற்றிட்டார். கடையில் சாமான் வாங்குறாரு. அவன் 500 ரூபாய்க்கு மிச்சம் கொடுத்திருக்கான். இவர் பார்க்காம போய் பார்த்துட்டாரு. 500 ரூபாய்க்கு தான் மிச்சம். திரும்பி வந்துட்டார். அண்மையில் நடந்த சம்பவம். அந்த கடையில் போய் கேட்குறாரு, தம்பி நீங்கள் 5000 ரூபாய்க்கு சில்லறை, நான் 5000 ரூபா தந்தேன், நீங்கள் 500 ரூபாய்க்கு தான் சில்லறை வாங்க. கடைக்காரன் சொன்னால் இல்லைன்னு 5000 ரூபாய்க்கு தான் தந்தேன்றான். கெஞ்சி பார்த்தான். அவனுக்கு அந்த 5000 ரூபா ஒரு 15-20 நாளையே செலவுக்கு தேவையானது. சூசைட் பண்ணாங்க. 5000 ரூபாவில் 500 ரூபாய்க்கு மிச்சம் வந்தால் 4500 ரூபா தான் அவனுக்கு லோஸ்ட்டு. சூசைட் பண்ணிட்டான். நம்ம அப்படி செய்வோமா? 5000 கோடி போனாலும் அல்லாஹ் தந்தான் எடுத்தான். ஹலாஸ் ஃபைதா இந்தல்லாம் அல்லா கிட்ட கூலி இருக்கு. அருமையில் சந்திப்போம். எல்லாத்தையும் கொண்டு வந்துருவார் அவர். முடிஞ்சு 1 லட்சம் பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து 91ஆம் ஆண்டு அகதியாக ஓடி வர்றாங்க. 200 ரூபா காசை மட்டும் கொடுத்துட்டு மற்றெல்லாம் பிடுங்குறான். காதில் கழுத்துலையும் இல்லை. எல்லாரும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. போட்ட உடுப்பு போட்ட செருப்பு. எவனும் சூசைட் பண்ணலை. காரணம் தக்குவா. காரணம் தக்குவா. அல்லாஹ் நம்பிக்கை. நம்ம அல்லாஹ் தருவான். எல்லோரும் நல்லா தான் இருக்கும். இதை நோன்பு தரும். இந்த நோன்பு கொஞ்சம் இன்னும் அதிகமாக தரும். அப்போ ஒல் காலுமீனல் கைல் கோபத்தை அடக்க தெரியும் இந்த நோன்பாளிகளுக்கு. அந்த நோன்பு பிடிச்சி எடுத்த பயிற்சி மற்ற 11 மாதம் நமக்கு வேலை செய்யும். அந்த அந்த இடம் தான் அந்த நோன்பு. அப்போ மனித உள்ளங்களை பண்படுத்தக்கூடியது நோன்புங்கிற அந்த தலைப்பு எவ்வளவு யதார்த்தமான விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், ஒல் காலுமீனல் கைல் ஒல் ஆஃபீன அனின் நாஸ். அவங்க எப்படிப்பட்டவங்க? கோபத்தை மட்டும் அடக்கிறது இல்லை. கோபம் ஏன் வருது? அடுத்து வந்து அநியாயத்தாலான கோபம் வருது. ஒல் ஆஃபீன அனின் நாஸ். மனிதர்களை அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்க. இப்போ இது வரும், இது வரணும். அப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிருந்து பாஞ்சு குரல் வலையை அப்படியே கடிக்கிறது இல்லை. மன்னிச்சுட்டப்போ ஹலாஸ். இதை செய்வாங்க, மன்னிப்பாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சவனையும் மன்னிச்சு விட்டுருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரீ மினல் கிப்ர். சலாம் சொல்லி தொடங்குபவன் பெருமையற்றவன் அப்படிங்கிறான். 2 பேருக்குள்ளே நமக்குள்ள பிரச்சனை. நீயா நானா? அண்ணன் தம்பி தான். சின்னப்பா பெரியப்பா தான், சாச்சா மகன் தான், பாப்பா மகன் தான், தாத்தாவும் தான், தம்பியும் தான். பிள்ளை ஒன்றும் இல்லை, பிள்ளை ஒன்றும் இல்லை. நீ தான் இப்படி கதைச்ச, நீ தான் இப்படி சொத்தை சுருட்டினே. அவள் வரட்டும், நமக்கு கோபம் இல்லை. அவள் வந்தா இனி நாம போடுறான். இஸ்லாம் அப்படி சொல்லலை. இஸ்லாம் அப்படி சொல்லலை. ஆள் வேறு மட்டும் நீ காத்திக்க போல அவங்களாம். அல் பாதி பிஸ்ஸலாம் பரீ மினல் கிப்ர். சலாம் சொல்லி தொடங்கினா நீ பெருமையற்றவன். ஏன் நீ போக மாட்டேங்கிற என்றால், நான் என்கிற ஒன்று வந்துட்டு. நான் என்ற ஒன்று வந்து, நான் என்கிற ஒன்று அழியணும் நமக்குள்ள. நான் என்கிற ஒன்று அழியணும் நமக்குள்ள. நான் யாருப்பா? நான் அல்லாட ஒரு அடியான், என்னில் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நரம்பு சுளுக்கினா மாதிரி என்ன எல்லாரும் தூக்கணும். நாம் ஆக்களை மதிக்கிறல்ல, வியலுக்கிட்ட எல்லாம் நான் போய் கை கொடுக்குறா, வியலுக்கிட்ட எல்லாம் குந்திக்கிட்டு இருந்து காய்ச்சிட்டிக்கிறா. வியல் ஆறு ஆக்கள் இது எங்கேருந்து வந்தேன்னு சொல்கிறோமே. ஒரு நேரம் வரும், அவங்கெல்லாம் தேவைப்படும். அவங்கெல்லாம் தேவைப்படும். இப்போ நம்மளை தூக்குறதுக்கு அவன் தான் பெறணும். இப்போ நமக்கு கை இருக்கும், கழுவ இயலாது. பார்த்துக்கிட்டு இருப்போம். தம்பி ஓட்டி கழுவுவான்.
காக்கா கழுவி விடுவான், மகன் கழுவி விடுவான். எந்த மகன் அந்த மோதலே மையத்துக்கு வராதன்னு விரட்டி விட்டோமோ அந்த மகன் தான் இப்போ நமக்கு பெண்டஸ் மாற்றுவான். அவன் தான் நம்மளை தூக்கி காவை காத்துட்டிருப்பான், கொசி வேற சிக்கிட்டு இருப்பான், ஈ வேற சிக்கிட்டு இருப்பான். நான் என்பது அழியணும், ஒன்றும் கிடையாது. நான் அல்லாட அடியான், எனக்கு மனுஷன் தேவைங்கிற மனசு வரணும். அப்போ சலாம் சொல்லி தொடங்கலாம். அவன் தான் பிள்ளை செஞ்சுட்டு போகட்டும், நம்மட ரத்த உறவு, நம்மட நானா தானே. அஸ்லாம் வலைக்காக்கா, என்னக்கா செய்து மன்னிச்சுக்காக்கா, என்ன மன்னிச்சுக்காக்காடா. அவனுக்கு மனசை உறுத்தும். நம்ம தான் கதைச்சது நமக்கு தெரியுது, அவனே மன்னிப்பான். இல்லைடா ஒன்றுமில்லடா அப்படியா, அவன் ரெஸ்பெக்ட் அவன் விட்டு கொடுக்காம இருக்கிறதே நமக்கு ஒரு பெருமையாக தெரியும். நம்மட நானா தானே, அவன் ஏன் இறங்கணும், நாம் இறங்குவோமே. அஸ்லாம் வலைக்கும். என்னக்கா என்ன செய்தி, வீட்டு சாப்பாட்டுக்கு வாங்காக்கா செய்ய முடியும் என்ன. அப்போ அடுத்தவர்களை மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த இறையச்சம் உள்ளவர்கள். அந்த இறையச்சத்தை நோன்பு தரப்போகுது. அந்த நோன்பு தரும் மன்னிக்க வைக்கும். அந்த நோன்பு எப்பேற்பட்ட குற்றவாளிகளை மன்னிக்க வைக்கும். போகுது வா வா அப்படின்றோம், அது ஹலால் எடு அப்படின்றோம். சில கடன்களை தள்ளுபடி செய்யணுமே நோன்பு வந்தால் விட்டுருவோம், பாவம் சரி ஹலால் அப்படின்றோம். இது வெறும் இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்பேற்பட்ட நல்ல காரியங்களை செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லிட்டு தக்வாவுக்குரிய அடையாளங்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு வரான். அடுத்தது என்ன தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். இந்த தக்வா வந்தவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொன்னால், அவன் ஒரு மானக்கேடான ஒரு பாவத்தை செய்தால் அல்லது ஒரு பாவம் சாதாரண சின்ன பாவங்களை செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னா தக்கருல்லா, அல்லாவை நினச்சிக்குவான். அல்லா பார்த்துட்டீங்க, அல்லாட நினைப்பு வந்துடும். விளங்கிட்டா? உடனே பாவத்துக்கு அல்லா கிட்ட மன்னிப்பு கட்டுவான். யாழ்லா குடிச்சிட்டே, யாழ்லா சிகரெட் குடிச்சிட்டே, யாழ்லா மன்னிச்சுக்கிட்டே, யாழ்லா மன்னிப்பு கட்டுவான். பாவம் செஞ்சால், மானக்கேடான விடயத்தை செஞ்சால் அல்லாட நினைப்பு வந்துடும் இறையச்சம் உள்ளவனுக்கு. இப்போ பாவமே செய்யாமல் இருக்கிறது இல்லை. மனுஷன்டா பாவம் செய்வான் தான். பாவம் செய்கிறாக்களை வெட்டி வச்சுட்டு போயிடக்கூடாது. பாவத்தை வெறு, பாவியை விரும்பு. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லவ் சின்னர் ஹேட் சின்னு சொல்லுவாங்க. பாவியை விரும்பு, பாவத்தை வெறு. பாவியை விரும்பினா தானே அவர்கிட்ட போய் தவா பண்ண முடியும். சாராயம் குடிக்கிறவன்கிட்ட போய்ப்பா ஏன்பா குடிக்கிற, இதெல்லாம் விட்டுடுப்பா உடம்புக்கு கேடு, அல்லாஹ் சொல்ல ரசூல்லா சொல்லியிருக்காங்க, தவறு, நீ என்னோட வா இங்கே வா அப்படின்னு நம்ம பேசணும். அவனோட இறக்கப்பட்ட தானே பேச முடியும். சனியனே அப்படின்னு சொன்னால் நல்லா குடிச்சு சாவிடான்னு தானே சொல்லுவோம். அப்போ ஒரு தாவா பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நேசிக்கணும். பச்சை துரோகியை நேசிக்கணும். அவன் பச்சை கபுருவானங்கே இருப்பான், வெட்டினாலும் பச்சை ரத்தம் தான் விரும்பும்பான். அவனை விரும்பணும், அவனை ஆசைப்பா, அவன் இங்கே வரணும்னு ஆசைப்படணும். அவன் அல்லாஹ் கிட்ட மட்டும் துவா கேட்கிறவன் நான் மாறணும் என்று ஆசைப்படணும். அப்போ அவனை விரும்பணும், அவன் செய்த பாவத்தை வெறுக்கணும். அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பாவம் செய்யலாம் மனுஷன்தான், ஆனால் தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. பாவம் செஞ்சால் மனசை உறுத்தணும் அவங்களுக்கு. அவங்க பாவம் செஞ்சால் அவ்வளவு அம்புசம் மானக்கேடான விடயத்தை செய்தால் அல்லது பாவம் செய்தால் தக்கருல்லா, அவங்க அல்லாஹ்வை நினைத்துக் கொள்வார்கள். ஃபஸ்தக்ஃபரூனி துனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் விலாவாரியா சின்ன குழந்தை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்கிறான். ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க? அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். மகான்கள்ட்ட ஓடி போய் கேட்குறதா? பாவத்தை செஞ்சு போட்டு எடுக்கிற வட்டியெல்லாம் எடுத்து விற்கிற சூழெல்லாம் விற்று போட்டு கபூராடியை போய் நின்றுக்கிட்டு சேக நாயகம் அவங்களே இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு பார்த்து மறுமையில் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறதா? இல்லை, ஏன்னா அப்படி தப்பாக வழங்கிடுவீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபஸ்தக்ஃபரூனி துனூபிஹிம் என்று சொல்லிட்டு பாவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேங்கிறத எப்படி சொல்லலாம் தெரியுமா? முதுகுல குத்துற மாதிரி சொல்கிறான். ஒமையாவது வீர துனூப இல்லல்லா, வேற யாரு? அல்லாவை தவிர வேறு எவன் மன்னிக்க முடியும்? அல்லா தான் மன்னிப்பான். அவன்கிட்ட போய் கேடு. கபருக்கு படுக்கிற எப்படி மன்னிக்கிறது? அவர் பாவமே எங்கேண்டு கிடக்குது, அவரும் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே. நீ அல்லா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்லலாம் தெரியுமா? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவங்க பாவத்தை செஞ்சு திருந்திட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த தவறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளவுதான் தக்வாசாரிகளுக்கான அடையாளமாக ஆல இம்ரான் 134, 135 வசனங்களை சொல்ற விஷயம். இறையச்சம் உள்ளவர்கள் அவங்களுக்கு தான் சொர்க்கம் தயார், அல்லாஹ்வோட மன்னிப்பு தயார், சொர்க்கம் தயார். அந்த சொர்க்கம் தயாரான தக்வாசாரிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லும்போது
தர்மம் செய்வாங்க, கஷ்டமாக இருந்தாலும் செய்வாங்க, வசதியாக இருந்தாலும் செய்வாங்க, கோபத்தை மென்று விழுங்கிடுவாங்க, அடுத்தவர்களை மன்னிச்சிடுவாங்க. பாவம் செஞ்சால் அல்லாவை நினச்சிக்குவாங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவாங்க, திரும்பவும் அந்த பாவம் செய்ய மாட்டாங்க. இதை சொல்லிட்டு உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும், வ ஜன்னாத் சுவன தோட்டங்களும், அந்த சுவன தோட்டம் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், முதல்ல பார்த்தோம் இல்லை 15வது வசனத்தில் ஆல இம்ரான்ல, அந்த சுவனத்துக்கு கீழே நீரூற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, எப்பவும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், இந்த நல்ல வேலைகளை காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய கூலி மகத்துவமானது. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதைத்தான் சூரத்துல் பக்ராவில் 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும்போது, இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக அப்படிங்கிறான். அந்த இறையச்சம் என்பது இதுதான், அந்த இறையச்சம் இது இந்த நோன்பு தரப்போகுது. இந்த நோன்புக்கு நம்ம தயாராகிறோம். இன்னொரு 7-8-9 நாளையில் நோன்பு வரப்போகுது. அப்போ இந்த நோன்புக்கு நம்ம தயாராகிறோம். நோன்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்தணுமா இல்லையா? நான் கேட்குறேன், ரமலான் காலத்தில் டெக்ஸ்டைலில் பூட்டி போட்டு நூறலியாக்கு ட்ரிப் போவோமா? நம்ம நோன்புக்கு பெருநாள் நெருங்குது, நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், பெருநாள் சீசன், இன்னொரு கிழமையில் பெருநாள், இன்னொரு மாதத்தில் பெருநாள், புடவை கடையை பூட்டி போட்டு டெக்ஸ்டைலில் பூட்டி போட்டு எவனாவது ட்ரிப் போவானா? ட்ரிப் போகிறத விடுங்க, ஊட்ட போக மாட்டேங்கிறான். பொண்டாட்டி கோல் எடுக்கா, பிள்ளைக்கு காய்ச்சல் அன்று ஆட்டோ ஒன்று அனுப்புகிறோம், போய் மருந்து எடுத்துகிட்டு வாமா, கொஞ்சம் கடையில் பிஸி தெரியுமில்லை பண்ணுறோம். சொந்த பிள்ளை பொண்டாட்டிக்கே வருத்தம் வந்தால் ஆட்டோக்காரன் கூட்டிக்கு போய் மருந்து எடுத்து கொடுப்பான். மாமா போவான், பாப்பா போவான், தம்பியை கூட்டிக்கு போ, கொஞ்சம் ஒரு நான் இப்போ ஹோல்ட் பண்ணுறான், அவன் வீட்டு அனுப்பிப்பான். நான் போக மாட்டேன். சான்ஸ் இதை பயன்படுத்தணும். இப்படித்தானே நம்ம தயாராகிறோம். வியாபாரத்தை விடுவோமா? இந்த ஷோட்டிச்சு பொறிச்சு விற்கிறவன் நோன்பு காலம் தூங்குவானா? பின்னரும் அசலுக்கு கடை திறக்கணும், பெட்டிச்சு விற்கணும். இந்த மாதம் உழைக்காட்டி எந்த மாதம் உழைக்குது? பெரிய ஐரிக்கம் இல்லை. அப்போ இந்த மாதம் உழைக்கணும் இருந்தால் அமல் செஞ்சு உழைக்கிறத விடையா பெட்டிச்சு விற்று உழைக்க போகிறோம் நம்ம? இந்த அமலில் கிடைக்கிற கூலி தெரியுமா? சும்மா காலத்திலேயே சுபகுக்கு முன்னால் 2 ரக்காத்து சுன்னத் தொழுகிறதுக்கு கூலியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கைரு மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததுண்டு. அப்போ நோன்பு காலத்தில் மற்ற வணக்கங்கள், நான் குர்ஆன் ஓதுறதை பற்றி சாதிக்கின் மௌலவி உங்கள்கிட்ட அழகாக பேசினார். எவ்வளோ தொடர் குர்ஆனோட எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். அப்போ அந்த குர்ஆனை ஓதணும். இந்த ரமலான் வந்துச்சு, நம்மளை இறையச்சம் உள்ளவனாக பயிற்றுவிக்கணும். இந்த பொறுமை நம்மக்கிட்ட வரணும், இந்த தர்மம் நம்மக்கிட்ட வரணும், வணக்கத்தில் நின்று வணங்குறது நம்மகிட்ட வரணும், பாவத்தை கையுற பண்பு நம்மகிட்ட வரணும், அதை திரும்பி செய்யாமல் பேணுதலாக இருக்கிற பண்பு நம்மகிட்ட வரணும். அல்லாஹ்கிட்ட துவா கேட்குற அந்த என்ன முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரங்களில் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குற ஆளாக நான் மாறணும். அப்படி என்கிற ஒன்றை நினச்சி இந்த நோன்பை கடக்கணும். மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. மற்ற நாளையில் இன்றைக்கு டயர்டாக இருக்குது, இன்றைக்கு விடுவோம், மற்ற மாதம் படுப்போம், இந்த மாதம் போய் கயாமல்லையில் தொழுவோம், இந்த மாதம் நோன்பை பிடிச்சிடுவோம், விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்கு நிலைமை இருக்குதுண்டா, மெயினில் சில தேத்தனி கடைகள் திறந்திருக்கும். நோன்பு காலத்தில் அவங்க ஒரு பறக்கத்தான வேலை செய்வாங்க. முன்னுக்கு ஒரு பெரிய படங்கை தொங்க விட்டுருவாங்க, பெரிய ஒரு சீலையை. போட்டால் போகிறவனுக்கு உள்ளுக்கு ரொட்டி திங்கிற தெரியப்படாதான். உள்ளுக்கு வந்து நம்மளை வந்தான் திங்கான்னு வச்சு கொடுத்து உழைக்கிற காசு தக்குமா? இந்த காசி உனக்கு ஹலாலா? நல்லா தெரியுது. நோன்பை விட்டுட்டு ஹராத்தில் நிற்கானு. இவனுக்கு ரொட்டி வச்சு கொடுக்குறோமே, நாம் இப்படி உழைக்கணுமா? ஒரு காவிருக்கு, ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு நோன்பு கடமை இல்லை, ரொட்டியை பில்லு, இடியாப்பத்த பில்லு. பிரயாணத்தில் இருக்கிறவனுக்கு பில்லு, பிரயாணத்தில் நோன்பு கடமை இல்லை. ஊரில் இருக்கிறவன் வந்து நல்லா வவுறு முட்டை துண்டு ஏப்ப முட்டை காசு வந்துட்டு போகிறான், அந்த காசு உனக்கு ஹலாலா? இந்த காசு உனக்கு அவ்வளோ பெரிய பொறுமதியா? எதுக்கு எரிஞ்சா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்போது சோத்துக்கு வழி கடவுளை கட்டி எப்படி திங்கிற? இந்த கேள்வி இப்போ கேட்கப்படா. ஏன் தெரியுமா? இந்த கொரோனா வந்து வருஷக்கணக்கில் கடையை பூட்டி போட்டு நல்லா தான் திண்டுக்கு இருந்த ஒருத்தரும் பட்டினி சாவுச்சாகல. அல்லாஹ் உதாரணம் காட்டி விட்டார். நாங்கள் கடை திறக்கணும், வியாபாரம் பண்ணணும், இந்த பாங்குக்கே கடை மூடாமல் தொழுகைக்கு போகாமல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் கொரோனாவை கொண்டாந்து போட்டுக்கு போனால் ஆமிக்காரன் அடிப்பான். பூட்டு கடை ரேஷன் வேலைக்கும் போகாமல், ஓடாய் வேலைக்கும் போகாமல், கடையில் நிற்க போகாமல் வீட்டுக்கையே இருந்து திண்டமே. அல்லாஹ் ரிசுக்க தந்தானே. அப்போ குர்ஆன் வசனம் விளங்கிச்சு. சூரா ஹூத் 6வது வசனம், ஒமாமின் தாபத்து ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிசுகா, உலகத்தில் உள்ள உயிர் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ரிசுக்கு பொறுப்பை எடுத்துட்டானா. குர்ஆன் வசனம் தெரியுது.
அப்போ இருக்க முடியுமில்ல.